ஒரு காலத்துல ஒரு ராஜ்யத்தில் மாலா என்ற நல்ல மனம் கொண்ட பெண் இருந்தாள். அவள் முகம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவள் மனம் அதைவிட அழகாக இருந்தது. அதே ராஜ்யத்தில் இருந்த அகந்தை கொண்ட ராணி, என்னை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இருக்கக்கூடாது என்று எப்பொழுதும் நினைப்பாள். ஒரு நாள் அவளுடைய மந்திர கண்ணாடி சொன்னது, ராணியே, உங்களை விட நல்ல மனமும் அழகும் கொண்டவள் மாலா என்று சொன்னது. இதை கேட்ட ராணி கோபத்தில் மாலாவை அடர்ந்த காட்டுக்குள் அனுப்ப சொன்னாள். காட்டில் தனியாக நின்ற மாலா அழுதாள். அப்பொழுது அவள் ஒரு சின்ன குடிசை வீட்டை பார்த்தாள். அந்த வீட்டில் 7 சின்ன மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தினமும் காட்டில் வேலை செய்து வந்தார்கள். மாலா அவர்களுக்காக வீட்டை சுத்தம் செய்தாள், சாப்பாடு சமைத்தாள், அனைவரிடமும் அன்பாக பேசினாள். அவர்கள் மாலாவை எங்களோட இரு என்று சொன்னார்கள். ராணி மாலா உயிருடன் இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டு பாட்டி வேஷம் போட்டு கொண்டு வந்தாள். ஒரு மந்திர பழமும் கையில் கொண்டு வந்தாள். இதை சாப்பிட்டா ரொம்ப சக்தி கிடைக்கும் என்று சொன்னாள். மாலா அதை சாப்பிட்டதும் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தாள். 7 நண்பர்கள் அதை பார்த்து அழுதார்கள். அவர்கள் மாலாவை கண்ணாடி பெட்டியில் வைத்தார்கள். ஒரு நாள் அந்த வழியாக சென்ற ஒரு நல்ல மனம் கொண்ட இளவரசன் மாலாவின் கதையை கேட்டான். அவன் அவளுக்காக மனமாற பிரார்த்தனையும் செய்தான். அந்த அன்பும் உண்மையும் மந்திரத்தை உடைத்தது. மாலா கண் விழித்து பார்த்தாள். தீய ராணி தன் தீய எண்ணத்தால் அழிந்து விட்டாள். மாலாவும் 7 நண்பர்களும் இளவரசன் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இந்த கதையின் கருத்து அழகு முகத்தில் இல்லை, அன்பான மனதில் தான் இருக்கிறது. இந்த குட்டி மாலா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.